வெனிசுலாவில் நள்ளிரவு வேளையில் அமெரிக்கா மேற்கொண்ட ராணுவ நடவடிக்கையில் தங்களது இல்லத்திலிருந்து கைது செய்யப்பட்ட அந்நாட்டின் முன்னாள் அதிபர் நிக்கோலஸ் மடுரோவும் அவரது மனைவியும் முதல் முறையாக அமெரிக்க நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டனர். பல ஆண்டுகளுக்கு பிறகு வெளிநாட்டைச் சேர்ந்த தலைவர் ஒருவர் மீது அமெரிக்க அரசாங்கம் கொண்டு வந்த குற்றச்சாட்டு மீதான விசாரணையின் தொடக்கமாக மேன்ஹட்டன் நீதிமன்றத்தில் மடுரோ நிறுத்தப்பட்டார். இந்நாட்டிலிருந்து நான் கடத்தப்பட்டேன் என்பதோடு தன்னை கைது செய்ததற்கு அவர் எதிர்ப்பு தெரிவித்தார். ட்ரம்ப் நிர்வாகம் தன்னை அதிகாரத்திலிருந்து நீக்குவதை நியாயப்படுத்த பயன்படுத்திய அமெரிக்க அரசாங்கம் கொண்டு வந்த போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டுகளில் தாம் குற்றமற்றவர் என கூறியதோடு எந்நாட்டின் அதிபர் தாம் என்றும் மடுரோ அறிவித்தார். அவரது உரையை நீதிபதி இடைமறித்து நிறுத்தும்படி உத்தரவிடுவதற்கு முன் நான் கைது செய்யப்பட்டேன் என்று ஸ்பெயின் மொழியில் மடுரோ கூறினார். குற்றச்சாட்டுகளுக்கு உங்களது வாதம் என்ன என்று பின்னர் நீதிபதி கேட்டபோது, நான் நிரபராதி, நான் குற்றவாளி அல்ல, நான் ஒரு ஒழுக்கமான மனிதன், என் நாட்டின் அதிபர் என்று மடுரோ மறுமொழி தெரிவித்தார். சனிக்கிழமை நள்ளிரவில் கைது செய்யப்பட்டு அமெரிக்காவுக்கு கொண்டு வரப்பட்டது முதல் புரூக்ளின் சிறையில் வைக்கப்பட்டிருந்த மடுரோவும் அவரது மனைவியும் கடுமையான பாதுகாப்புடன் நீதிமன்றத்தில் திங்கட்கிழமை நிறுத்தப்பட்டனர். கலர்ஸ் ஆஃப் இந்தியா பெருமையுடன் வழங்கும் பிக் இந்தியா ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் 7 11 ஜனவரி 2026 புத்தம் புதிய பொலிவுடன் பிரம்மாண்டமாக ஏயோன் பிக் ஃபாலின் ஈப்போவில் இந்த ஆண்டை முடித்து புத்தாண்டை கொண்டாட ஷாப்பிங் செய்ய திரண்டு வாருங்கள். லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ், டிசைனர்ஸ் ஐட்டம்ஸ், பூட்டிக் அவுட்லெட்ஸ், பானிபூரி முதல் பிரியாணி வரை வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலோடு அனைத்தும் கிடைக்கும். இன்னும் என்ன, திரண்டு வாருங்கள். ஏயோன் பிக் ஃபாலின் ஈப்போவில். பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட்.